இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 10வது மாதம் அக்டோபர் மாதத்திலே முதல் தேதியிலே மாத பிறப்பு நாளிலே ஆண்டவர் நம்ம கொடுத்த வெளிப்பாடு பிரகாரமாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையை நாம் செய்து தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொண்டு அந்த மாதம் முழுவதும் சுதந்திரிக்கும்படியாக தேவன் இரக்கம் செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அநேகர் இன்றைக்கு அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனைகளை நம்முடைய சபைகளும் ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்று கூட அப்படியாக எல்லா இடங்களிலும் பரிசுத்தவான்கள் ஆராதனை செய்கிறார் என்று சொல்லி அறிவித்தார்கள். அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். வேதத்திலே தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு. ஆனால் வாக்குத்தத்த வசனங்கள் கிட்டத்தட்ட 3000 வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறதாக வேத வல்லுநர்கள் எழுதியிருக்கிறார்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 18வது தீர்க்க தரிசன வார்த்தை. ஆதியாமத்திலிருந்து உபாகம் 28 வரலையும் இப்படி எல்லாரும் கணக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். வாக்குத்தத்தமெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் சொல்லுங்க, ஆம் என்றும் அமேன் என்றும், அமேன் அப்படியே ஆக கடவுது, ஹல்லேலூயா என்று அங்கங்கே வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அப்படியே அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்திலே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற உங்களையும் திருச்சபையாக உங்களை வாழ்த்துகிறேன். புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற உங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களை பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்ய தேவன் இரக்கம் செய்வாராக. ஆமேன், ஆமேன். நேரலை மூலமாக இதனாலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலே நமக்கு தேவனாய் கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிற வசனத்தை நாம் வாசித்து தேவனாய் கர்த்தர் நாம் பலனடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கையில் இருக்கும் பரிசுத்த வேதாமத்தை எல்லாரும் திறந்து 99வது சங்கீதம் 6வது வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 99வது சங்கீதம் 6வது வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் என்பதே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தந்தையே, இந்த திருவசனத்தை வாக்குத்தத்த வசனமாக இதை கொடுத்தீர். இதில் உள்ள இரகசியங்களை ஆவியானவர் இந்த வேளையிலும் அடியனை மறைத்து வெளிப்படும். உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க போதியும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வருகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 99 6வது வசனம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு கடந்த மாதத்திலே
எவ்வளவோ உங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஏன் என்று கூட ஒரு மறுமொழி கிடைக்கவில்லையே, அல்லது ஏன் தாமதம் என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தமாய் 3 பரிசுத்தவான்களை இங்கே காமித்து அவர்களாம் கூப்பிட்ட நாளிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அதிசயம் நடத்தினார்கள் என்று அதில் எழுதியிருக்கிறது. வாக்குத்தத்தம் என்பது தேவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மறைவான பொருளாய் காணப்படுகிறது. காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவாவியானவர் விரும்புகிறார். விசேஷமாக சங்கீதம் 138:3 இப்படியாக தாவீது இன்னும் அவ்விதமாக இதை குறித்து அங்கே எழுதி வைத்திருக்கிறார். நான் சோர்ந்து போனேன், ஆனாலும் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நான் ஜெபித்த வேளையிலே என் இருதயத்தை தைரியப்படுத்தினீர் என்று எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென். சில நேரங்கள் நமக்கு சோர்வுகள், போராட்டங்கள், கர்த்தருடைய வசனத்து பிரகாரம் நடக்கிறேன், ஏன் எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, என்னை அழைத்த தேவன் என்ன என்று நாம் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் காலம் தாமதித்தாலும் கூட அவருடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாக நீங்கள் கூப்பிடுங்க, மறுமொழி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் பதிலளிப்பார், மறுமொழி கொடுப்பார், உன் ஜெபத்தை கேட்பார் என்று எழுதியிருக்கார். ஒரு இடத்தில் நாம் பேசுகிறோம், அவர் மறுமொழி கொடுக்கவில்லைன்னா நாம் சோர்ந்து போகிறோம். மனிதர்கள் அப்படியாக இருப்பார், தேவனாய் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். 143 சங்கீதம் 7 எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த புதிய மாதத்திலே நீங்கள் உற்சாகமாக தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்களாக இதை பெற்றுக்கொண்டார்களே, என்னையும் ஆசீர்வதி என்று கேட்க வேண்டும். அப்படியாக கேட்கும்போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவனாய் கர்த்தர் மறு உத்தரவு உங்களுக்கு அருளை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். சீக்கிரமாக எனக்கு செவிகொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. என்னுடைய ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்கிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். தேவனும் அவர் ரொம்பவும் இன்னும் அதிகமாக கொஞ்சம் வருத்தத்தோடு ஆவி பொதுவாக சோர்ந்து போனால் ஆவியிலே சோர்வு வரும். ஆத்துமாவிலே சோர்வு வேற, சரீரத்திலே சோர்வு வேற, ஆவியிலே சோர்வு வரும். அப்படிங்கும் போது என்ன, முறிந்து ஆவியை யாருனாலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பலப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீ எவ்வளவு சோர்வுகள் ஆவியிலே பெற்றிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்து உன்னுடைய ஜெபத்தை கேட்டு தேவனாய் கர்த்தர் மறு உத்தரவு அருள்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டார்கள், அவர்களுக்கு மறு உத்தரவு அருள்வார் என்று எழுதியிருக்கிறது. சில நேரங்களிலே மறு உத்தரவு நாம் அவ்விதமாக கேட்குற போல இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய ஜெபத்தெல்லாம் கேட்பாரா, இவ்வளோ காலமாகி போச்சு, அவ்வளோதான் நடக்காது அப்படின்லாம் நாம் நினைக்கலாம். யோபு கூட அப்படி நினைத்தார் என்று சொல்லி யோபு 9:16 இப்படியா எழுதியிருக்கிறது. அவர் என்ன நினைத்தார்னா, ஒரு சிறையிருப்பு வந்து விட்டது, நாம் ஒரு சிறுமையாகி போய்விட்டோம், இப்படி போராட்டங்கள் இருக்கும்போது நம்ம கூட வேலை செஞ்சவங்க கூட நாம் சொல்ல கேட்க மாட்டேன்ட்டான், ஆண்டவர் கேட்பாரா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் எழும்பி அப்படி கேட்கிறார். பாருங்க 9:16 வாசிங்க. அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும், அங்க பாருங்க, நான் கெஞ்ச நான் அவனுக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன் என்று சொல்றார். இது என்னங்க இது? அதாவது அவருடைய வாழ்க்கையிலே கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுப்பாரா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்திருந்தேன். ஏன்னா வேலைக்காரனே கூப்பிட்டா பதில் கொடுக்கலையாம். ஜெபம் கேட்பாரா என்ன, நம்ம கேட்குறாரா கேட்க மாட்டாரா, நம்ம ஏதோ கடமைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவஜனமே, சிறையிருப்பு நாளிலே, சிறுமைப்பட்ட நாட்களிலே, சத்துடைய போராட்டத்து நேரத்திலும் கூட நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து கண்ணியமாக நீங்கள் கூப்பிடுங்க. மனிதர்கள் நம்ம கூப்பிட்டு கூட இந்த வேலையை செய்ப்பா, இதை செய்ப்பா, எனக்கு உதவி செய், அவங்க கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை அழைத்த தேவன் ஏற்ற காலத்திலே
உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 46:5-7 இன்றைக்கு உலகத்தாரெல்லாம் ஒரு கற்சிலையை பண்ணி அதை தூக்கி கொண்டு ஒரு இடத்திலே நிப்பாட்டி அது பதில் கொடுக்குமா என்று சொல்லி அந்த தெய்வத்தை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அவர்களுடைய காரியங்கள்லாம் அது நிச்சயமாகவே கிடைக்கவில்லை என்று அறிந்து மெய்யான தேவனிடத்தில் கடந்து வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறார்கள். 5:6 வாசிக்கலாம். 46:5-6 ஏசாயா 46:5-6 வசனங்கள். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? வாசிங்க. பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடனே கூலி பொருத்திக் கொள்கிறார்கள். வாசிங்க. அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து எழுந்து வாசிங்க. அதை சுமந்து சுமக்கிறான், அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். ஒரு இடத்துல போய் ஸ்தானத்திலே மூலஸ்தானம் வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. அது அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால், பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, ஒருவன் அவன் நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்று மணச்சநல்லூர்ல இருந்து 2 நாளா அங்கே ஆலயத்திலே வேலை நடக்குது. மரங்கள்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவர்களை கேட்கும்போது அந்த அம்மா அந்த மரம் வெட்டுறவங்கள ரட்சிக்கப்பட்டு சுதிக்கிறாங்க, சோத்தரிக்கிறாங்க, அருமையாக கடவுள்கிட்ட பேசுகிறாங்க. வேலை செஞ்சுட்டு போய் 5 மணிக்கு நான் எந்திரிக்கலேன்னு கடவுள் என்கிட்ட பேசுகிறாரு, கேட்குறாரு, ஏன் ஜெபம் பண்ணல என்று. ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அவங்க சொல்லும்போது இந்த ஏழை அந்த மக்கள் குடும்பமாக வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஹஸ்பண்டு வண்டியை வச்சுருக்கிறாரு, அழகு குத்தி அங்கேருந்து சமயபுரத்து இங்கே பாருங்க இப்படி குத்தி இவ்வளோ பெரிய அந்த பார்த்துறீங்களா, இப்போல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக இவ்வளோ பெரிய இதுங்க, இந்த இதில் குத்தி இந்த இதில் குத்தி இப்படி போகிறாங்க. இங்கே விட கல்கண்டா ஹோட்டலில் இடமே விட முடியல. அந்தம்மா நாக்கில் குத்துமா, தீச்சிட்டு எடுத்து ஆடுமா, இவ்வளவோ போயிருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, தற்கொலைக்கு நேராகத்தான் போயிருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு பாஸ்டர் அவர்களை சந்தித்து தேவ அன்பை எடுத்து கூறி அவர்களை வழிநடத்தி அங்கே அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று இயேசுவோடு பேசுகிற பிள்ளைகளாய் மாறி குழந்தை இல்லை என்று அவர்கள் சொன்ன 2 குழந்தைகள் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 3ஆவதாக ஆப்ரேஷன் பண்ணியும் அந்த அம்மா சொல்லுதுங்க, ரொம்ப ஆச்சரியமா, ஐயா டியூப்பில் போய் கர்ப்பம் தரிச்சிருச்சு, அதை ரொம்ப சீரியஸாக ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன், உனக்கு கவலைப்படாத, நான் அதில் உனக்கு விடுதலை கொடுப்பேன். மருத்துவர் செத்து போயிடுவாங்களாம் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, இவ்வளோ வருஷம் நம்மளாம் இருக்கேன், அவங்க எப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி அதிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த அம்மா வேலை செய்து பாருங்கள். அவ்வளோ பெரிய கட்டையை தூக்குது, போது வருது. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்திருக்கிறோம். எதுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன்னா, நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். அதெல்லாம் பேசாது. நம்முடைய தேவனாய் கர்த்தரை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, உன்னை சுத்திகரித்துக்கொள், உன்னை ஜெபம் பொருத்தனை பண்ணு. என்னென்ன காரியங்களை தேவனுக்கு நீ செய்ய வேண்டியதோ அது செய். தேவனாய் கர்த்தர் அழகாக கர்த்தர் மறுமொழி கொடுப்பார். ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டு இந்த புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாகவே கடந்த மாதத்தில் பதில் வராத காரியத்துக்கெல்லாம் பதில் வரும். கரங்களை தட்டி தேவனை மகிமை ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறு உத்தரவு தேவனாய் கர்த்தர் உனக்கு அங்கு பரலோகத்திலிருந்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்தை தேவன் கேட்பார். ஆமென். 1 ஆதியாகமம் 41:15-16 3 பாயிண்ட் உங்களை சொல்லி உங்களை முடிக்கிறேன். வாசிங்க. 41:15-16 சீக்கிரம் வாசிங்க எடுத்தவங்க. ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் அல்ல. அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல,
தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளை செய்வார் என்றார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அரண்மனையில் தடிக்கு விழுந்தா மந்திரவாதிங்க, தடிக்கு விழுந்தா சோசியருங்க, தடிக்கு விழுந்தா நாள் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. எவன் நாளையும் அவனுடைய சொப்பனத்தை சொல்ல முடியலைங்க. உங்களுக்கு 2-3 நாள் அந்த சொப்பனம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கொளுத்த கன்று ஏறி வதிக்கிறது, அவலட்சமான கன்று, கொளுத்த கதிர், அவலட்சமான கதிர், இதெல்லாம் 7 என்று வரும். யாருனாலையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் பானபாத்திரக்காரன் மறந்து போய்விட்டான். அவனுக்கு கர்த்தர் நினைப்பூட்டி ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவனை அழைத்து வர சொல்லி தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் அல்ல, நம்மை தாழ்த்த வேண்டும். என் தேவன், ஹல்லேலூயா, என்னை அபிஷேகித்தவர் மங்களகரமான உத்தரவு. இன்னொரு இடத்துல ஒரு வேதத்திலே போட்டு மங்களகரமான என்று எழுதியிருக்கிறது. உத்தரவை தேவன் அருள் செய்வார் என்று சொல்லி அங்கே அவரை பலப்படுத்தினார். சோர்ந்து போயிருந்தார். அவ்வளவுதான், பல பிரச்சனைகள், ஆபத்து வந்துவிட்டது, தேசம் அழிய போகிறது, நாட்டு என்ன செய்ய போகிறது என்று சொல்லி அந்த குழம்பி கொண்டிருக்க வேளையிலே அவர் அழகாக தேவனுடைய சமூகத்திலே அதுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். 7 ஆண்டுகள் என்பது ஒரு செழிப்பாக இருக்கும், பின்பாக 7 ஆண்டுகள் வறட்சி இருக்கும் என்று சொல்லி சொன்னது மாத்திரமல்ல, அதற்கான ஏற்பாடுகளை எல்லாவற்றையும் அவர் தேவ சமூகத்திலே அவருக்கு சொன்னார் என்று சொல்லி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 29 32 வரலையும் அந்த வெளிப்படுத்தலே அவர் சொன்னார். 32 மட்டும் வாசிங்க, 32 மட்டும் வாசிங்க. தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், சீக்கிரத்தில் செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் சில காரியங்களை உங்களுக்கு நிச்சயித்திருக்கலாம். தேவன் சில காரியங்களை அது அவிதமாக தடையாக இருக்கல. சில காரியங்களை நல்லதோ கெட்டதோ சில காரியங்கள் தேவன் தான் நிச்சயிக்கிறார். பார்வோனுக்கும் பாருங்க, தேவன் தான் நிச்சயித்தார். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு என்கேஜ்மெண்ட்டோ ஒரு நிச்சயமோ தேவன் தான் அருள வேண்டும். இது நிச்சயமா நடக்கும் என்று சொல்லி வெளிப்பாடு சொன்னார். ஒருவேளை நாம் குழப்பத்தில் இருக்கலாம், குழப்பத்தின் நடுவிலே நாம் கூப்பிட்ட ஒரு சூழ்நிலை இப்படியா காணப்படுகிறது, நம்முடைய தரிசனம் மாறாக இருக்கிறது, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். ஒன்று நீங்க கவலைப்படாதீங்க. இந்த போராட்டமும் கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பு மூலம் சொல்லுகிறார், தேவாவி பெற்ற அந்த மனிதன் மூலம் சொல்லுகிறார், இந்த தரிசனங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள் கடந்து போகும். நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தர் தேசத்தையும் உனக்கு விடுதலை கொடுக்கிறது மாத்திரமில்ல, 70 பேரா வந்திருக்கிற எங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் 7 ஆண்டுகளா இருந்தாலும் சரி, 7 வருஷமா இருந்தாலும், 7 வாரமா இருந்தாலும், தேவன் சொன்ன தரிசனங்கள்லாம் நிறைவேறும். அதற்காக நமக்காக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். நாம் மேல் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் 41, 38, 39 உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நீதான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேசத்திற்கு முழுவதற்கும் ராஜாவாக்குறது மாத்திரமல்ல, நாட்டை பஞ்சத்திலிருந்து பாதுகாத்தது மாத்திரமல்ல, தன்னுடைய உள்ளவர் அவர்கள் அங்கே அகதியா வந்தவர்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, தேவனாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். அங்கே 3 பேரை குறித்து எழுதினதை நீங்கள் பார்த்தீங்க. சங்கீதம் 99:6 1 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆசாரியனாகிய மோசே, 2வது ஆரோன், 3வது சாமுவேல். கர்த்தர் இவர்களை குறித்து ஏன் சொல்லி இவங்கள் சொன்னப்பட்ட வார்த்தைகள், கேட்கப்பட்ட விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். நீங்கள் வாசிக்க வேணாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15, 16 அவர்களை அங்கே எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்திருக்கும் போது செங்கல் இங்கே காணப்படுகிறது. அந்த பக்கம் பார்வோன் வந்து விட்டார், 2 பக்கம் மலை. எப்படி தப்பிப்பது என்று தெரியவில்லை. அப்போது கர்த்தர் நோக்கி மோசே கூப்பிட்டார். ஹல்லேலூயா.
இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது, உன் கையில் இருக்கும் கோலை நீட்டு என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அவர் ஜெபத்தை கேட்டு செங்கடலை இரண்டாக பிளந்தார். தடைகள் இந்த நாட்களிலே மாறும், மறு உத்தரவு உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆரோன் எங்கேயா, ஆரோனுடைய ஜெபத்தில் எங்கேயா கேட்டிருக்கிறாரு அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். தேடி பார்த்தா சில பேர் கூட அது சில நேரத்திலே தென்படாது. ஆரோனுடைய கோல் ஒன்று இருந்ததுங்க, தெரியுமா? மோசேவுடைய கோல் ஒன்று இருந்தது. எகிப்திலே மோசேவுடைய கோல் எல்லாத்தையும் செய்யவில்லைங்க, ஆரோனுடைய கோலும் செய்தது. முதல் அற்புதத்தை அவர் ஆரோன் உன் கோலை நீட்டு என்று சொன்னார். நீட்டின உடனே அங்கே மந்திரவாதிகள்லாம் பார்த்து என்று சொன்னார். அவரும் கோலை இவரும் கோலை நீட்டினார். பெரிய சர்ப்பம் உருவானது. அவர்களும் நீட்டினார்கள். இவர் கோல் அந்த சர்ப்பத்தை எல்லாத்தையும் விழுங்கி விட்டது என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆரோனுடைய ஜெபத்தையும் கேட்டார். அது மாத்திரமல்ல, லேவியாக 9:22 12 கோத்திரத்தினுடைய அந்த கல் மாலை மாதிரி அவர் போட்டிருப்பார். அந்த கல்லில் எழுதியிருப்பார் 11 கோத்திரத்துடைய அந்த கல் ஒவ்வொருத்திலும் எழுதப்பட்டிருக்கு. அங்கே பலிபீடத்தில் போய் 12 கோத்திரத்துக்கும் ஜெபித்து வெளியில் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுபோல ஆரோனுடைய கோல் தலை துளித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் லேவி என்று பெயர் எழுதப்பட்டது. அவர்கள் போராடினார்கள். கர்த்தருடைய ஜெபங்கள்லாம் கேட்டார். ஆசரிப்பு கூடாரத்தில் பாவங்களை சுமந்தார். இன்னும் லேவியாமத்தில் நீங்கள் டீப்பாக போகும்போது அவர்கள் பாவம் மன்னிப்பும் கொடுத்தார் அவர்களுக்கு. ஆரோனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 7:5-6 சாமுவேலுடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய மின்னல்களை கர்த்தர் கொண்டு வந்து அந்த எதிராளிகளாம் ஓட முடிய மாத்திரமில்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பக்கம் நின்றுகிட்டு இருந்தாங்க, இங்கிட்டா அங்கிட்டான்னு சொல்லி. அவர்களையும் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி அங்கே காமித்து விடுவித்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இதனாலே மங்களகரமான உத்தரவை அருளுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஊழிய பாதையிலே, உங்களுடைய வேலைகளே எல்லாவற்றிலும் கர்த்தர் மங்களமான உத்தரவு என்றால் ஒரு சமாதானமான உத்தரவு என்று ஒரு விரிவாக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. விரிவாக்க வேதத்திலே அது சமாதானமான உத்தரவு அல்லது மகிழ்ச்சிகரமான ஒரு பதில் என்று இந்த மாதத்திலே உங்களுக்கு வரப்போகுது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 24:48-49 அப்படியாக ஒரு மங்களகரமான உத்தரவு கடந்து வந்தது. ஈசாக்குக்கு எலியாசர் பெண்ணு பார்க்கும்போது அவர் ஜெபித்த உடனே மங்களகரமான உத்தரவு கடந்து வந்தது. இதோ நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இதோ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி, இதை நலம் வளம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், வா என்று சொல்லி என்னுடைய சகோதரியை அழைத்து செல் என்று சொல்லி அங்கே திருமண காரியத்திலே மங்களகரமான உத்தரவு வந்தது என்று 48:51 போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சமாதானமான உத்தரவு, மங்களகரமான உத்தரவு மட்டும் இல்லை, மகிழ்ச்சியான உத்தரவு மாத்திரமல்ல. 1 சாமுவேல் 1:17 எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் குழந்தை இல்லை, அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல பிரச்சனைகளுடைய வாழ்க்கையிலே அங்கே அன்னாள் போய் கடந்து சென்று ஜபித்த போது அவருடைய உபவாச ஜபத்தை பொருத்தனை கர்த்தர் கேட்டு இதோ அங்கே ஏலி சொன்னார். ஹல்லேலூயா. நமக்கு உண்மையான ஒரு பரிசுத்தவான்கள் ஜெபிப்பதற்காக தேவைப்படுகிறது. வாக்குத்தத்தம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஒரு உண்மையான பரிசுத்தவான்கள் தேவைப்படுகிறது. சமாதானத்தோடு நீ போ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. சமூகத்திலே கடந்திருக்கிற அருமையான தேவஜனமே, போன வாரம் நாங்கள் ஒரு பாஸ்டர் சந்தித்து பேசினோம். 23 ஆண்டுகளுக்கு பின்பாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை என்று சொன்னார். காலையில் ஒரு இடத்தில் நாங்கள் தேன்கனி கோட்டைக்கு போகிறோம். இங்கே ஊழியம் பார்த்தவர் அங்கே போய் 16 சபை வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய வயசான என்னன்னு கேட்டேன். பிள்ளைங்க 3 வயசு நாள், எங்களுக்கு 15 வருஷம் கழித்து தான் குழந்தை பிறந்தது என்று ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள். தேவனால் கூடா காரியம் எதுவுமே இல்லை. நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் 12 ஆண்டுகளாக பெரிய வியாதி அவளுக்கு அந்த இரத்த போக்கு மரிக்கும் தருவாயில் காணப்பட்டது. மருத்துவர்கள் பணம் எல்லாம் செலவு போய்விட்டது. இயேசு வருகிறார் என்று விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொட்டார்.
தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது மாத்திரமல்ல, யார் என்று கேட்டபோது அந்த திட்டான சரி வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானம் இல்லாதபடி இருந்த அந்த மகள், போ, சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சும்மா. ஆமென், ஹல்லேலூயா. மங்களகரமான உங்களுக்கு உத்தரவை தருகிறார். உங்கள் வேதனை நீங்கும், போராட்டம் மாறும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 35:13 அருமையான தேவஜனமே, என் சகோதரருக்கு விலகி ஓடின என்னை தேவன் என் பொருத்தனைகளை கேட்டு என்னை ஆசீர்வதித்து இந்த மட்டுமாக என்னை உயர்த்தி கொண்டு வந்து என்னை பெத்தேலுக்கு கொண்டு வந்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 35:3 அங்கே யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு மறுமொழி கொடுத்தார், என் பொருத்தனை ஜெபத்தை அங்கீகரித்தார் என்று சொல்லி, எங்கே இருக்க வேண்டும்? பெத்தேல்ல இருக்க வேண்டும். அதை மறந்து இருந்தார். மறுபடியுமாக அந்த தேவன் வாசம் என்ற இடத்துக்கு கொண்டு வந்தபோது கர்த்தர் ஆசீர்வதித்து பலிபீடம் கட்டி அவரை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் வாசிக்க வேணா, வசனம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 65:5 அது ஒரு வசனம் மாத்திரம் வாசிங்க. ரெண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட், மங்களகரமான சந்தோஷமான உத்தரவை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போறார். உங்க பிள்ளைகளும் கொடுக்க போகிறார், உங்களுடைய ஊழியத்திலும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது மறு உத்தரவு வாசிங்க. 65:5 பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீ பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால், நீ பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது மங்களகரமான சந்தோஷமான உத்தரவுங்க. இப்போது கர்த்தர் ஒரு நீதி உள்ள உத்தரவை நமக்கு தரப்போகிறார். நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பலாம், நமக்கு விரோதமாக கோர்ட் எழும்பலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீதி ஸ்தலங்களாம் அநியாய ஸ்தலமாக மாறி போய்விட்டது. நாங்கள் ஒரு கேஸுக்காக வேண்டி போனோம். எத்தனை லட்சம் கொடுக்குறீங்க? அமௌண்ட்டை தான் பேசுகிறாருங்க. நான் விஜய் சகோதரன் போயிருந்தோம். அவருடைய பிரச்சனைக்கு அமௌண்ட்டு என்ன சொல்கிறீங்க, அதிகாரம் என்ன சொல்லுது, இதை சொல்லுங்கள், எது வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அநீதி ஸ்தலமாய் மாறி போய்விட்டது. இப்போது பணம் தான். ஆவிக்குரியவர்களும் போய் கோர்ட்டில் போய் பணம் கொடுக்குறாங்க, போலீஸும் பணம் கொடுக்குறாங்க. தேவனுடைய நீதி என்னவென்று ஐயோ அவர்களுக்கு தெரியவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய நீதி பிரகாரம் தான் நடக்கும். விடுவிப்பார். உன்னுடையதெல்லாம் தோல்த்து போய்விடும். எவ்வளவு பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் 2 சாமுவேல் 22:1 இங்கே தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுங்க. பல முறை தேவனாய் கர்த்தர் அவர் தேவனோடு பேசினவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாக நீதியாத்தான் அவர் ஒன்றுமே செய்யலைங்க. நீதியாத்தான் நம்ம செஞ்சோம், நம்ம ஒரு பாவம் செய்யலையே, ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்து விட்டார். சவுல் அவருக்கு விரோதமாக அவ்வளவு கஷ்டம். 22ஆம் அதிகாரத்தில் 5:6 பாருங்க, எவ்வளவு சத்துரு துன்பம் தெரியுமா? 6 பாயிண்ட் அங்கே போடப்பட்டிருக்கிறதுங்க. அந்த நேரத்திலும் கூட அவர் சோர்ந்து போகவில்லை, நீதியின் தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதில் 22ஆம் அதிகாரம் அவர் துன்பம் வந்ததை 5:6 போட்டிருக்கிறார். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார் என்பதை 22ஆம் அதிகாரம் 21 25 வரை வாசி பாருங்க. தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஜெபத்தை கேட்டு, சவுலே நீ நீதி உள்ளவன், நீ உண்மை உள்ளவன், நீ போ என்று சொல்லத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு நீதியை நிலைநாட்டினார். ஹல்லேலூயா. அவங்க மனத்தாழ்மையாக போய் கேட்டு பார்த்தார். அவங்க பையன்டையும் போய் கேட்டு பார்த்தார், உங்கள் அப்பா அப்படி செய்கிறாரப்பா அப்படின்னு கஷ்டப்பட்டு. யோனாத்தான்ட்ட போய் கேட்டார். மனைவி மீகால்கிட்ட போய் சொன்னார், எப்பா நான் என்ன தவறு பண்ணேன்? ஒன்றுமே செய்யலை, அவங்க தான் பாடினாங்க, நான் நன்மை தான் செஞ்சேன்னு சொல்லி மீகால்ட்டையும் போய் சொல்லி பார்த்தால், நீ செய்கிறது அதெல்லாம் தப்பு, எங்கள் அப்பாவுக்கு மேலே நீ வர்றியா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது. நான் என்ன தப்பு செய்தேன்னு சொல்லி பல தடவை சவுல்கிட்டையும் போய் கேட்டு பார்க்குறான், நீதி செய்ய முடியவில்லை. தேவனிடத்திலே பேசினார், கர்த்தர் அவருக்கு நீதி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு நீதி செய்வார் கர்த்தர். நீதி உள்ள பதிலை இந்த மாதத்தில் உனக்கு கொடுப்பார். யார் அநீதியாய் உனக்கு அவிதமாக செய்யலாம், உன்னுடைய வழக்கு கூட கர்த்தர் அவிதமாக உன்னை ஏமாற்றி வழக்கு போடலாம். அதையும் தேவனாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார்.
தேவன் உனக்கு வழக்காட யாருமே இல்லை என்று சொல்லி கேட்கலாம். எஸ்தர் என்ற ஒரு சகோதரி கடந்த நாட்கள் சொன்னார், வழக்கே இல்லை, 5 ஏக்கரை ஏமாற்றி அவங்க சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க. பரிசுத்தவான்கள்ட்ட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் ஜெபித்து விட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு தன்னார்வத்திலே கடந்து வந்து ஒரு கவர்மெண்ட் வக்கீல் அவருக்கு உதவி பண்ணி 6 மாதத்தில் நீதியை நிலைநாட்டி அந்த லேண்டை வாங்கி கொடுத்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனால் கூட காரியம் ஒன்றுமில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே 1 to 5 வரையில நீங்கள் பாருங்க. 120 உங்களுக்கு பெரிய தேசத்தின் அதிபதி, பிரதானிகள் 3 பேர், அதில் 2 பேர் வந்து கீழே உள்ளவங்க, டாப்பில் உள்ளவர் வந்து தானியேல். அவர் சொன்னாதான் இதெல்லாம் அங்கே செய்ய வேண்டும். வேலை ஸ்தலங்களிலே காணப்படுகிற போராட்டங்கள், இனம், மொழி, ஜாதி, இது 3ம் தேசத்திலே உங்களுடைய கல்லூரியிலே வேலை பார்க்குற இடத்திலே போராடி கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகள் போராடி கொண்டிருக்கிறது. இங்கேயும் அயல்நாட்டிலிருந்து வந்தவர் எங்களுக்கு மேலே 120 பேருங்க, 3 பேரை பிரிக்கிறாங்க. அதில் 2 பேர் இவர் தான் டாப்புங்க. இவர் சொல்கிறது தான் அங்கே நடக்குது. ஆனாலும் அங்கே என்ன ஆயிற்று? இவருக்கு விரோதமாக யுத்தம் நடக்கிறது. இவர் அவிதமாக ஜெபிக்கிற இவர் மதத்தில் தான் இவரை மடக்க முடியும். மற்ற எந்த குற்றமும் இவருக்கு இருக்கு என்று 5ஆம் வசனத்தில் எந்த குற்றமும் இவரால் வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கிறார், அங்கே கரெக்டாக இருக்கிறார், எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பிடிக்க வேண்டும். ராஜாவை தவிர 30 நாள் ஒரு லேட்டஸ்ட் சட்டம் போட்டுவிட்டான். போட்டு அதை பார்த்தான். அவர் 6:10 எப்போதும் 3 வேளை போய் ஜெபித்தார். கர்த்தர் அவர் விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. மனிதனை வணங்கவில்லை. அவ்விதமாக ஆயுத பூஜை நேற்றுலாம் இன்னைக்கும் கும்பிட்றாங்க, நாளைக்கும் கும்பிட்றாங்க. ஆயுத பூஜை போய் வணங்கவில்லை, மனிதனை வணங்கவில்லை. ஆயுத பூஜைலாம் போய் செய்யாதீங்க. நேற்றுலாம் ரயில்வேல திறந்து விட்டாங்க. விக்கிரகத்து வாங்கினதெல்லாம் சாப்பிடாதீங்க. நேற்று கூட தைப்ளூஸ் சொன்னார், ஐயா எனக்கு போய் பூஜை பண்ண சொன்னார், அதெல்லாம் முடியாண்டு நான் வெளியில் வந்துட்டேன்ட்டாரு. உறுதியாக இருங்க, வேலை ஸ்தலத்தையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. தரியு ராஜாவை காட்டிலும் ஒரு ராஜா எனக்கு இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். அவர் தான் கிங் ஆம் கிம், ராஜாதி ராஜன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவரை தான் நான் வணங்கு 6:21 சொல்லிவிட்டார். சிங்கத்தின் வாயை கட்டினார், அவருடைய ஜெபத்தை கேட்டார், பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் நீதி உள்ள உத்தரவை இந்த மாதத்தில் அருள்வார். எதுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். 3வது வாசி முடிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனம். 1 ராஜாக்கள் 18:24. வல்லமையான பதிலை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். மங்களகரமான பதில் மாத்திரமல்ல, அதாவது தேவனுடைய சமூகத்திலே அவன் நீதி உள்ள உத்தரவு மாத்திரமல்ல, ஒரு பவர் ஆஃப் ஆன்சர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வாசிங்க. ஹல்லேலூயா. 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். ஜனங்கள் எல்லாரும் நல்ல வார்த்தை என்றார்கள். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, ஜனங்க எல்லாரும் சேர்த்து தான், ஆகாப்பு எல்லாம் இருந்தாங்க. அருமையான தேவஜனமே, அக்கினியிலே பதில் இருக்கிற தேவன். நீ தான் கலங்க பண்ணேன்னு சொன்ன, நான் கலங்க பண்ணல, நீ தான் கலங்க பண்ணேன்ட்டு 18ஆம் அதிகாரம் 17-18 அவர் சொன்னார். நீ தான் இஸ்ரவேல் ராஜாவை இருந்து நான் கலங்க பண்ணவில்லை. நான் உண்மையாய் ஆண்டவருக்கு உண்மையாக நான் ஒரு ஆள் நிற்கிறேன். ஜனங்கள் 2 பக்கம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் போகலாமா, அங்கிட்டு போகலாமா, பாம்பே பக்கம் போகலாமா, அந்த பக்கம் போகலாமா, இங்கிட்டு, இப்படி ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் உண்மையாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவேன். அக்கினியிலே கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எலியா நின்று நீங்கள் வேணால் முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அவர் முதல்ல எடுத்துட்டு பார்த்தா ஆடுறான், பாடுறான், பலிபிடம் கட்டி குத்துறான், வெட்டுறான், டான்ஸ் ஆடுறான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஒரு உத்தரவும் வரவில்லை. ஆமென். இவர் நினைச்சார் முதல்ல ஏன் பலிகளை சொன்னார் தெரியுமா? ஒருவேளை அக்கினி சாத்தா எங்கே தான் எதுவும் பதில் கொடுத்துட்டா நம்மளை காலி பண்ணிடுவாங்க. இவன் ஒரு ஆள் தான் நிற்கிறார். 409 விக்கிர தோப்பு, 500 909 பேர் மந்திரவாதி நிற்கிறாங்க. அதுக்கு மத்தியிலும் ஒரு தேவ மனிதன் தேவ சமூகத்திலே 18ஆம் அதிகாரம் 36-37 வசனத்திலே வாசித்து முடிக்கலாம். என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்.
வானத்திலிருந்து அக்கினியில் தேவன் பதில் சொன்னது மாத்திரமில்ல, அந்த பலிபீடத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் அடிச்சுட்டு போய் டெஸ்டாட் ஆக்கிவிட்டது. தேவனே தேவன் என்று அங்கே அக்கினிகளே தேவன் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள பதில் கொடுப்பார். ஆண்டவருக்கா வைராக்கியமா நில்லுங்க. அந்த குன்றிற்கு பிரிந்து போனவர்கள், தெளிவில்லாமல் இருக்கிறவர்கள ஒன்றாக்குங்க. தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் இருமனவர்களாக இருக்கிறார்கள். ஒரே மனதாக கொண்டு வர வேண்டும். நேற்று இரவு கூட ஒருத்தர் பேசினா, எல்லாம் ஒன்றாக வேண்டும் ஐயா, நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் முயற்சி எடுத்தால் போதும் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் முயற்சி எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. வாசித்து முடிக்கலாம். அவ்வளவுதான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீ தேவனாய கர்த்தர் என்றும் திருப்பினேன் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் பட்சித்து ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வல்லமையான பதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரையும் பிரிந்து சோர்ந்து போய் இருக்கவங்க, இருமனதா இருக்கிறவங்களாம் நீங்க நிப்பாட்ட போறீங்க. நாங்கள் தான், எங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி சுவிசேஷத்துல காட்டுங்க ஊழியர்கள். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க பக்தி வைராகமா இருந்தா எதா இருந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் 99:6 வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 99:6. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. ஒன்று மங்களகரமான உத்தரவு உங்களுக்கு அருள போகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவதாக மங்களகரமான உத்தரவு கூட சமாதானத்தோடு உத்தரவு உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நீதி உள்ள உத்தரவு இரண்டாவது அருள்வார். மூன்றாவது வல்லமையான பதிலை வானத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பி தேவனாய் கர்த்தர் அவர்தான் தெய்வன் என்ற இந்த ஊழிய பாதையிலே நீங்கள் ஆலயங்கள் கட்டுவதும் இந்த ஊழிய பாதையில ஆத்துமாதம் செய்வதும் தைரியமாக நீங்கள் செய்யுங்கள். யாரும் உங்களை ஆலயத்தை பூட்ட முடியாது, ஊழியத்தை தடை செய்ய முடியாது. தைரியமாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. தேவ சமூகத்திலே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். தேவன் பதில் கொடுக்கிற தேவனா, நினைப்பதற்கும் அதற்கு மேலாக பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. 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 ஆமென். தாம்சன் ஜோ.